வாழ்க்கையில் தப்பாக நடந்து விடுமோ என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம். தப்பாக எதையும் இந்த சாய் நடக்க விடமாட்டேன். சிரித்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டிய வயது. சிரித்து சந்தோஷமாக இரு. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனி வரும் நாட்கள் அனைத்தும் பொன்னானது மட்டுமே. எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்து விடுவோமோ, உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து முதலில் பயப்படாதே. எல்லா விஷயத்திற்கும் எங்க அப்பா நான் இருக்கிறேன். யாருமே இல்லாதவர்கள் கூட தைரியமாக இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். ஆனால் உன் கூடவே இத்தனை தைரியமான தெய்வங்களையும் உன்னுடைய பலத்தையும் வைத்துக்கொண்டு எதற்கு தான் நீ பயப்படுகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. முதலில் நிம்மதியோடு இரு. முதலில் நம்பிக்கையோடு இரு. எல்லாம் நல்லது நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஒரு பயணம் தொடரும். இப்பொழுது நீ பிறந்ததிலிருந்து, நினைவு தெரிந்ததிலிருந்து கஷ்டம் அப்படியே நீ ஏறி வந்தாலும் யாரோ ஒரு நபர் உன்னுடைய முதுகில் அடித்து எப்பொழுதும் உன்னை கீழே உட்கார வைத்து அதை பார்த்து சிரிப்பது மட்டுமே தான் வேலையாக வைத்திருந்தார்கள். ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையை யாரும் உன்னை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயரத்திற்கு போகப் போகிறாய். எல்லா நாளும் சாய் நம்மை கவலையோடு வாழ வைப்பார். கண்ணீரை சிந்து வைத்து கொண்டே இருப்பாய். ஒவ்வொரு நாளும் நாம் அழுது கொண்டே இருப்போம் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு. நான் உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் அழ வைத்தது கிடையாது, அழ வைக்கப் போவதும் கிடையாது. நித்தம் உன்னை சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் மூழ்க வைப்பேன். எதற்கெடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இனிமேல் அழ வைக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நித்தம் சந்தோஷமாக இருக்க வைப்பேன். இதுதான் நான் செய்வேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழ வைத்து இனிமேல் வரும் நாட்கள் முழுவதும் நரகமாக்க நான் விரும்பவும் மாட்டேன். அதை வேறு யாராவது செய்தால் அதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன். நீ நம்பி என்னிடம் வந்த பிள்ளை. சாய் எனக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் என்று நம்பி என்னுடைய கையை பிடித்த பிள்ளை. என் கையை பிடித்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? கைவிட்டு விட்டேன் என்றால் நான் தெய்வமா? தெய்வமே இல்லை. நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடப் போவது இல்லை. நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துக்கம் என்ற ஒன்றை தரவே மாட்டேன். சிரித்து கொண்டு இருப்பது தானே வாழ்க்கை. சிறப்பாக இருக்கப் போவது தானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையே உன்னிடமிருந்து நான் பறிப்பேனா? நீ தேடும் ஒவ்வொன்றையும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பதும், உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அந்தந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதும் தான் இனிமேல் இந்த அப்பாவுடைய வேலை. அப்பாவாகி என்னால் உன்னுடைய கூடவே தான் இருப்பேன். உன்னை தனியாக தவிக்க விடவும் மாட்டேன். அதே நேரம் எல்லா நிமிஷமும் உன்னை கலங்க வைத்து கொண்டும் நான் இருக்க மாட்டேன். புரிந்து கொள். நான் உனக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறேன் என்று சொல்கிறேனோ அதை ஞாபகம் வைத்துக்கொண்டு மனதில் இப்பொழுதுக்கு ஆறுதலாக வைத்துக்கொள். கூடிய விரைவில் இன்பம் என்ற ஒரு சூழ்நிலை உன்னை சூழும் பொழுது நிச்சயமாக நான் என்று சொன்ன வாக்கு அன்று உன் காதில் நிச்சயமாக கேட்கும். இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா நீ இருக்கிறாய்? இருள் சூழ்ந்து இருக்கிறாய். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இருள் சூழ்ந்து இருக்க மாட்டாய். கண்டிப்பாக சந்தோஷமாகத்தான் இருப்பாய். நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் என்ன வாழ்க்கை இது, எவ்வளவோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில் தாண்டிவிட்டோம். ஆனால் இப்பொழுது நடக்கும் சில விஷயங்களை நம்மால் தாண்ட முடியவில்லையே என்று நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்று சொல்வேன். கவலைப்படாதே அம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அழுது புலம்பி தவித்து நிர்கதியாக நீ யாருமே இல்லாமல் நின்றது எல்லாம் போதும். இதற்கு மேல் நீ துவண்டு நிற்பதோ, உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் இரக்கமாக பார்ப்பதோ இனிமேல் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் யாராவது உன்னை பார்த்து இரக்கமாக நன்றாக இருக்கிறாயா, பணம் இல்லை என்றால் என்னிடம் கேளு என்று உன்னை ஒரு மாதிரி பேசுவார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் இனிமேல்
உன்னுடைய வாழ்க்கையில் இடமில்லை. ஏனென்றால் நீயே 10 பேருக்கு உதவி செய்யும் அளவுக்கு வசதிகளுடனும் வாய்ப்புகளுடனும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மிகப்பெரிய ஒரு இடத்திற்கும் கொண்டு செல்லத்தான் போகிறாய். ஏற்பட்ட சில விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடந்த சில தப்பான விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் எதையும் மறக்க முடியாமல் நீ இருக்கிறாய். சரியா? அந்த விஷயங்கள் அனைத்துமே சரிதான். நீ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்தாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ என்று பயப்பட்டாயோ, இனி அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே பார்க்கவே மாட்டாய். பயங்கள் அனைத்தும் முடிந்து சந்தோஷம் என்ற ஒன்று உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு நொடியும் நான் உன்னை கைவிடப் போவது கிடையாது. மற்றவர்கள் சொல்லலாம், சாயையை நம்புகிறாய், நானும் சாயை தான் நம்பினேன், ஆனால் எனக்கு சாய் எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இந்த சாய் உனக்காக என்ன செய்யவில்லை? எல்லாமே செய்து கொண்டுதான் இருக்கிறேன். கூடிய விரைவில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களையும் உனக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் சேர்க்கத்தான் போகிறேன். புரிகிறதா? நான் உனக்கு இது எதுவுமே ஆறுதலுக்காகவோ சொல்லவில்லை. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுக்காக சொல்கிறேன். நல்லது என்றால் என்ன? நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது என்பதற்காக. நிறைய நாள் வருத்தப்பட்டு விட்டாய். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளை பட்டு விட்டாய். இனிமேல் கவலைகளை நீ பட்டுக்கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். வாழ்க்கையில் உன்னால் அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் போகவே முடியாது. புரிந்ததா? யோசித்து, எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடு. இதற்கு பிறகாவது வாழ்க்கையில் நீ என்னென்ன விஷயமெல்லாம் செய்தாயோ, என்னென்ன விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ அதை எல்லாமே உட்கார்ந்து, ஒரு விஷயத்தை கூட விடாதே, உட்கார்ந்து யோசித்து நிதானமாக முடிவெடு. உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும். நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணையாகவே இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் சரி, நீ வணங்கும் தெய்வம் ஒன்று கூட உன் கையை விடாது என்பதை இந்த நேரத்தில் நான் தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்து விடாதே. பயந்து எந்த விஷயத்தையும் தவறாக செய்து விடாதே. பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செய். அதுவே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிலையாகவும் சந்தோஷமாகவும் அற்புதமாகவும் கிடைக்கும். நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் இன்பத்தையும் அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். புரிந்ததா? இதுவரைக்கும் உன்னை அழ வைத்திருந்தேன். இதுவரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்திய அனைத்திற்கும் இந்த சாயை மன்னித்துவிடு. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் நீ செய்தது கர்ம வினையால் அனுபவித்தது என்று. போன ஜென்மத்தில் நீ செய்த எதுவுமே உனக்கு இப்பொழுது தெரியாமல் தானே கஷ்டப்பட்டாய். அதனால் நானே மன்னிப்பு கேட்கிறேன். நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும் பொழுது தப்பான விஷயத்தை நினைத்து கொண்டு கவலைப்பட வேண்டாம். யாரோ எவரோ உன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளை செய்தார்களோ, தெரிந்தவர்கள் தவறுகளை உன்னுடைய வாழ்க்கையில் செய்தார்களோ, அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை எப்படி இருந்தாலும் கிடைத்துதான் ஆகும். நீ போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு தவறு செய்தாய் என்பதற்காக இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுகிறாய் அல்லவா? அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் நிச்சயமாகவே இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே கஷ்டப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிம்மதியான சந்தோஷமான அற்புதமான வாழ்க்கையை கொடுக்க நான் தயார். அனுபவிக்க நீ தயாரா? எல்லா நிமிஷத்திலேயும் துரோகம் நடந்ததே உன்னுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் காத்திருக்கிறேன். நான் தயாராக இருக்கிறேன். இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியோடு இரு. உன்னுடைய அமைதிகள் அனைத்துமே உன்னை வாழ வைக்கும். நிறைய பேர் சொல்கிறார்கள், நீ அமைதியாக இருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கை போய்விட்டது என்பது. அமைதியாக இருந்து காரியத்தை
சாதிக்கப்பார். நிச்சயமாக உன்னுடைய அமைதியானது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் கொண்டு போகும். நம்பிக்கையோடு இருங்கள், நிதானத்தோடு இருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைத்து அழகு பார்த்து இந்த சாய். ஓம் சாய்ராம்.